பேய்க்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிங்க நினைக்கிறேன் சார். ஏய் ரப்பர் சிங், நீ எதுக்கும் உதவாதவனாவே இருக்கிறதுனால தான் உன் பொண்டாட்டி உன்னை டே அண்ட் நைட் போட்டு அடிச்சிருக்கால. இவளுக்கு அப்படியே தெரியும்? என்னமோ சார். இங்க இருக்கிறது யார் தெரியுமா? ராமநாதபுரம் ரப்பர் சிங். இங்கதான் சிங், வீட்ல டம்மி. ஷட் அப். ரப்பர் சிங்னா எப்படி இருக்கணும் தெரியுமாடா? பார்த்தா மிரள்ற மாதிரி இருக்கணும். லஞ்சம் வாங்கி ஒரு அப்பாவி சூர்யாவை ஜெயில்ல போட்டிருக்க. அவனை வெளியே விடு. அவனை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். உன் தலை எழுத்து. உனக்கு வேலை போகணும்னு இருக்கு. ஏய் லேடி கான்ஸ்டபிள், மொத்தமா எல்லாத்தையும் எடுத்துரு. எனக்கு வெக்கமா இருக்கு சார். லாக்கப் இன்னும் எடுக்க சொன்னா உனக்கே வெக்கமா இருக்கு. லாக்கப்பா? சரி சார். வேற என்ன நினைச்ச? போ. அடே, எல்லாரையும் வெளிய வர வச்சு போலீஸ் ஒரு பக்கம், ரவுடி ஒரு பக்கம்னு வரிசை உட்காரவை. வாங்கடா, உட்காருங்கடா, உட்காருங்க. போலீஸ்களா உட்காருங்க. அது சரி, இப்ப என்ன நடக்க போகுது? சாப்பிடுறதுக்கு முன்னாடி ருசி எதுக்கு கேக்குற? பார்க்க தானே போற. நீங்க எல்லாரும் உங்க திறமையை காமிச்சு என்ன கொஞ்சம் சந்தோஷப்படுத்துங்க. உங்க எல்லாரையும் விட்டுறேன் சார். 100 நிரபராதிக்கு தண்டனை கிடைக்காம பாத்துக்கிறவரை பவர்ஃபுல் போலீஸ் ஆபீசர்னு சொல்லுவாங்க. ஒரு கிரிமினல் கூட தப்பிக்க விடாம பாத்துக்கிற உங்கள மாதிரி ஆளுங்களை தெய்வம்னு சொல்லுவாங்க. தெய்வம்னு சொல்லுவாங்க. நீ சூப்பரா. டேய், இவனை விட்டுறா. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். நானும் சொல்றேன் சார். சொல்றான். இன்ஸ்பெக்டர், சிங்கத்தை காட்டுல பாத்திருப்ப, ரோட்ல பாத்திருப்ப, ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்திருக்கியா? இந்த டைலாக் இங்கே கேட்ட மாதிரி இருக்க சார். இது சிங்கம் படம் டைலாக் சார். டேய், இவனை தூக்கி லாக்கப்ல போடுறான். டைலாக் எல்லாம் காப்பி அடிச்சு சொல்றான். இதுக்கு முன்னாடி சொன்னவன் உன் சொந்தக்காரனா? அவனை வெளியே விட்டுட்டேன். அப்பனா அது எந்த படம்டா? பாகுபலி சார். டேய், மறுபடியும் அவனை உள்ள தள்ளுறான். அவன் அப்பவே போயிட்டான் சார். டேய், என்ன இப்படி கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கடா. பஞ்சு டைலாக் சொல்லுங்கடா, பஞ்சு டைலாக். பஞ்சம் டே வாங்கிட்டு வர சொல்றீங்களா? நீ சஸ்பெண்ட். தூஷ் தூஷ் தூஷ். தேவதாசு காதல்காரன், ராமதாசு தெய்வ பக்தி, காளிதாசன் கல்விக்காரன், நம்ம எஸ்ஐ சாரு ரொம்ப நல்ல மனுஷன், மக்கள் செல்வன் பெரிய மனுஷன். வணக்கம் சார். நீ உட்காரியா? உட்காரு. நீ என்ன அடிச்சாலும் நான் உன்ன அடிச்சாலும் நஷ்டம் உனக்கு தான்டா. இத விஜயகாந்தை தவிர வேற யார் சொன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் மூடிட்டு உட்காரியா? அப்படியா? டயலாக் சொல்றான். நான் சொல்றேன் சார். நீ சொல்லியா? நீ சொல்லு, நீ சொல்லு. பார்வைக்கு சூப்பர் ஸ்டார், ஆக்ஷனுக்கு ஆக்ஷன் கிங், நடிப்புல கமலஹாசன், எமோஷனலுக்கு விஜயகாந்த் மாதிரி ஒட்டுமொத்த சினிமாவையே கலக்கக்கூடிய ஒரு சிங்கம் மாதிரி சார். சிங்கம் மாதிரி நீங்க. டேய், இவனை விட்டுருக்கடா. ஏற்கனவே நான் வெளியே தான் சார் இருக்கேன். அப்படின்னா இப்ப உள்ள தள்ளுங்கடா. வசமா மாட்டிக்கிட்டியா? ஓ, டேய், இதுக்கு மேல டயலாக்கே வேண்டாம். பாட்டு பாடுங்கடா. ஐயோ, என் பர்ஸ்ல பணம் போயிடுச்சே. ஐயோ, என் ஜோபுல பணம் காலி ஆயிடுச்சே. இரு, நான் கொடுப்பேன்ல. இந்தா, வச்சுக்கோ. ஓகே தானே? ஹாப்பியா இரு. குயில புடிச்சு குண்டில் அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம். டேய், அந்த போட்டோ இங்க கொடு. குர்றாங்கறேன். அப்ப நான் மயிலு, என் பொண்டாட்டி கூண்டுங்கிறியா? ஆமா சார். என்ன ஆமாங்கறேன்? முடிய போதுடா. அடிக்கிற கைதான் அணைக்கும். நிறுத்துக்கிறா. அடிக்கிற கைதான் அன்னைக்குமா? ஆளும் மண்டை வந்துட்டாளுங்க. உல்லாலா உல்லாலா. எல்லாரும் டான்ஸ் ஆடா, அப்ப நான் என்ன பண்றதா? இப்ப பாருங்க, நானும் போடுறேன் டான்ஸ். தள்ளுங்க தள்ளுங்க. சூப்பர் சூப்பர். சார், எதுக்கு ஏதாவது சல்யூட் அடிச்சா? நீ என்ன பெரிய இவனா? ஷட் அப். இந்த சீனை மீடியாக்காரங்க பாத்துருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 100 தடவை போட்டு டிபார்ட்மெண்ட் மானத்தை வாங்கியிருப்பாங்க. இங்க சூர்யாங்கிறது யாரு சார்?
இதுல எனக்கு சம்பந்தமே இல்லைனாலும் என்ன விட மாட்டேன்றாங்க சார். எம்எல்ஏ சார் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, நீ வீட்டுக்கு போ. ஓகே சார். என்ன போறது? நான் புடிச்சு வந்தா நீ இவனை அனுப்பி வைப்பியா? உன் மேல நான் ஆக்ஷன் எடுப்பேன். சார் நான் சொன்னது செய்யா. முதல்ல அவனை உள்ளதில்ல. சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். இவரு நான் சொன்னதை செய். அப்பா. ஓ. சார் நீங்க எப்ப சார் வந்தீங்க? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தியா? சார் அது எனக்கு ஏதோ ஆயிடுச்சு சார். பேய் பிடிச்சிருச்சு சார். நீ ஏன் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு பிடிச்ச பேய்? உன்ன ஒரு பேய் பிடிக்குமா? யூ ஆர் சஸ்பெண்டட். சார் தேங்க்ஸ் சொப்னா. நீ மட்டும் ஸ்டேஷனுக்கு வந்து எனக்கு உதவி பண்ணலன்னா நான் உள்ள இருந்து வெளியே வந்திருக்கவே மாட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். தேங்க்ஸ்லாம் எதுக்கு? நீ உன் பிரச்சனையில இருந்து வெளியே வந்தாதானே என் பிரச்சனையை தீர்க்க முடியும். உன் பிரச்சனைக்கும் என் பிரச்சனைக்கும் இடையில இன்னொரு பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு. முதல்ல அவளை காப்பாத்தணும். போலாம், ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம். ஓம் மகா காளியே நமக. ஓம் க்ரீம் மகா காளியே. இது அவள் கழுத்துல போட்டு தினமும் விடு. எப்படி பண்ணுவியோ அதே மாதிரி இந்த பூஜையும் சரி, பண்றேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே பண்ணணும்? நீ எவ்வளவு நாள் பைத்தியக்காரியா இருக்கியோ அவ்வளவு நாளைக்கு பண்ணணும். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. கேட்டிங்களா? அவளுக்கு என்ன நடக்குதுன்னு புரியலையா? இப்பவே நம்ம வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஓம் மகா காளியே நமக. ஓம் மகா காளியே நமக. ஓம் க்ரீம் க்ரீம். ஓம் க்ரீம். மந்திரம் சொல்றதை நிறுத்திட்டு என் பக்கத்துல வா. பாப்பா என்னடி வான்னு சொல்றா? பைத்தியம் முத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. மூளைய கண்ணுல வச்சு பார்க்க கூடாது. படி. ஓம் அனுஷ்காய நமக. ஓம் சமத்தாய நமக. ஓம் பிரபாசாய நமக. ராஜமலியாய நமக. ஓம் பிரபாசாய நமக. ஓம் ராணாய நமக. ராஜமலியாய நமக. மந்திரம் சொல்ல சொன்னா பாகுபலி ஆக்டர் பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன நீ அவள் மரியாதை இல்லாம பேசுற, அப்புறம் அடிக்கவும் செய்யற? என்னங்க இவளுக்கு நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிருச்சுங்க. ஏய், இந்த மண்டை ஓட்ட மேல இழுப்பு. அப்படின்னா நீ கண்ணை மூடிக்கிறியா? நான் கண்ணை மூடிட்டு இருந்தா இங்க நடக்கிறதெல்லாம் எனக்கு எப்படிடா தெரியும்? நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். எழுப்பு. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க வீரராஜு? எழுப்புன்றல்ல. எங்களை இப்படி அடிச்சா அது எப்படி எழுந்துக்கும்? அடிக்க மாட்டேன். எழுப்பு, எழுப்பு. இப்போலாம் அது எந்திரிக்காதுமா. எதுக்கு எழுந்திருக்காது? எழுந்திருக்கும் பாரு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்க. நிஜமாவே என் ஐஸ்வர்யா தானா? நான் ஐஸ்வர்யா தான். வேணும்னா என்ன உங்களுக்கு எங்க சொத்து வேணுமா? இல்லம்மா, வேணாம்மா. முழு சொத்துல வேணாமா, பாதி கொடுத்தா போதுமா? என்ன சொன்ன? பாதி வேணுமா? ஏம்மா, ஏம்மா, எனக்கு எதுவுமே தேவையில்லம்மா. எங்களை உயிரோட விட்டா மட்டும் போதும். சூர்யாவை எதுக்குடா போலீஸ்ல மாட்டி விட்ட? தப்பில்லையா? தப்பு தப்பு இல்லம்மா. இல்ல இல்ல, தப்பு தப்பு, பெரிய தப்பு. போய் மன்னிப்பு கேளுடா. உடனே கேக்குறேன். ஏய், வாடி வாடி வாடி. சீக்கிரமா மன்னிப்பு கேளுங்க. ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. மறுபடியும் தப்பு நடந்துருச்சு. இந்த மாதிரி தப்பு பண்ண எங்களை மாட்டோம். மன்னிச்சிருங்க. எங்களை மன்னிச்சிருங்கய்யா, நாங்க போயிடுறோம். என்ன நீங்க ரெண்டு பேரும் யோகா பண்ற மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க? ஆமா, நீங்க எப்ப வந்தீங்க? இது வஜ்ராசனம்மா. தம்பி, எங்க ரெண்டு பேரும் மன்னிச்சுட்டா உடனே அங்க ரெண்டு பேரும் காசிக்கு ஓடி போயிருவோம். ஏய் வாடி. எப்பா, என்ன அடி. ஏய் வாடி சீக்கிரம். தேங்க்ஸ்.